Welcome back friends, welcome back to RC Biology. So இந்த செஷனில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீடியோவோட கண்டினியூஷன் பார்க்க போகிறோம். ஸோ இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஈவெண்ட்ஸ் இன் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். ஸோ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் நடக்கணும் அப்படின்னா சில ஈவெண்ட்ஸ் வந்து நடக்கணும் அப்படிங்கிறத நான் ப்ரீவியஸாக சொல்லியிருந்தேன் இல்லையா. ப்ரீ ஃபெர்டிலைசேஷன், ஃபெர்டிலைசேஷன், போஸ்ட் ஃபெர்டிலைசேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து குக் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு சமையல் பண்ணுறீங்க. இப்போ என்ன உங்களுக்கு சமையலுக்கு தேவையான பொருட்களை ஃபஸ்ட் நீங்கள் வாங்கணும், அதுக்கப்புறம் சமைக்கணும், அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட்றீங்க. அதே தான் இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபெர்டிலைசேஷன் நடக்கணும் அப்படின்னா ஃபெர்டிலைசேஷனுக்கு தேவையான அந்த கண்டென்ட்ஸ் வந்து முன்னாடி ரெடியாக இருக்கணும். ஃபெர்டிலைசேஷனுக்கு எது தேவை ஃபஸ்ட்டு உங்களுக்கு கேமேட்ஸ் இருக்கணும். கேமேட்ஸ் இருந்தால் தான் ஃபியூஷன் வந்து நடக்கும். ஸோ அப்போ இந்த கேமேட் ஃபியூஷன் நடக்கிறது கேமேட் ஃபார்ம் ஆகணும். அது ப்ரீ ஃபெர்டிலைசேஷன் ஈவெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஃபெர்டிலைசேஷன் சொல்லும் போது ஸோ எப்படி வந்து கேமேட்ஸ் ஃபியூஸ் ஆகி ஜைகோட் ஃபார்ம் பண்ணுது அது வந்து ஃபெர்டிலைசேஷன். ஸோ லாஸ்ட் பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஃபெர்டிலைசேஷன். ஸோ ஃபெர்டிலைசேஷன் நடந்ததுக்கப்புறமா அந்த ப்ராடக்ட் என்ன கிடைக்குது உங்களுக்கு, குக் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா உங்களோட ப்ராடக்ட் என்னவா இருக்குது, அந்த இடத்துல என்ன சாப்பாடு நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க, அதே அந்த மாதிரி நீங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து மறக்காது. ஸோ இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீ ஃபெர்டிலைசேஷன் ஈவெண்ட்ஸ். ஸோ ஃபெர்டிலைசேஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி எப்படி வந்து நம்ம உடம்பு வந்து தயார் பண்ணிக்கணும், ஃபெர்டிலைசேஷன் போகிறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் உங்களுக்குள்ள ப்ரொடியூஸ் ஆகணும், அதுதான் அது. ஃபஸ்ட்டு என்ன நடக்கணும், கேமட்டோஜெனிசிஸ். ஸோ ஜெனிசிஸ் அப்படிங்கிறது ஃபார்மேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கேமெட்டோ அப்படின்னு கொடுத்துருக்கு. ஸோ கேமெட்டோட மீனிங் என்ன உங்களுக்கு, கேமேட்ஸ். ஸோ கேமேட்டோட ஃபார்மேஷன் தான் கேமெட்டோஜெனிசிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ அந்த கேமேட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்ம் ஆகணும் இல்லையா. ஸோ அந்த ரீப்ரொடக்டிவ் யூனிட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இன்னொரு டைம் எக்ஸாம்பிள் கேட்கும்போது விச் இஸ் த ரீப்ரொடக்டிவ் யூனிட் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ ரீப்ரொடக்டிவ் யூனிட் அப்படின்னு கேட்டாங்கன்னா கேமேட் இஸ் த ரீப்ரொடக்டிவ் யூனிட். ஏன்னா கேமேட்ஸ் எல்லாம் ரீப்ரொடக்ஷன் நடக்காது. அது மாதிரி எல்லா கேமேட்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா ஹெப்ளாய்டு நேச்சர் தான், டிப்ளாய்டு நேச்சர் கிடையவே கிடையாது. ஸோ ஹெப்ளாய்டு டிப்ளாய்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஹெப்ளாய்டு அப்படிங்கிறது சிங்கிள் செட் ஆஃப் குரோமோசோம்ஸ் தான் இருக்கும். டிப்ளாய்டு அப்படிங்கிறது 2 sets ஆஃப் குரோமோசோம்ஸ் இருக்கும். இப்போ ஹியூமன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு வந்து 46 குரோமோசோம்ஸ் இருக்குது, 23 பேர்ஸாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட் பேர், செகண்ட் பேர், தேர்ட் பேர்னு ஸோ 23 பேர்ஸ் ஆர் தேர். அதில் லாஸ்ட் பேர் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ஆ இருந்தால் ஃபீமேல், XYஆ இருந்தால் அது வந்து மேல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. ஸோ அப்போ நம்மளாம் டிப்ளாய்டு ஆர்கானிசம்ஸ். ஸோ ஹெப்ளாய்டு ஆர்கானிசம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் செட் ஆஃப் குரோமோசோம்ஸ் மட்டும்தான் இருக்கும், பேராக இருக்காது. நீங்கள் எப்படி பட்ட ஆர்கானிசமாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா கேமேட்னு வரும்போது அது ஹெப்ளாய்டாக மட்டும்தான் இருக்க முடியும், டிப்ளாய்டாக இருக்கவே முடியாது. அப்போ தான் ஹெப்ளாய்டு ஒன்று சேரும்போது அது டிப்ளாய்டாக கன்வெர்ட் ஆகும். N+N சேரும்போது 2N கன்வெர்ட் ஆகும். அப்போ எல்லா கேமேட்ஸுமே வந்து ஹெப்ளாய்டு இன் நேச்சர், ஒரு செட் ஆஃப் குரோமோசோம்ஸாக இருக்கும். ஹியூமன்ஸ் எடுத்துக்கிட்டாலுமே கேமேட்ஸ் வந்து இப்போ 23 குரோமோசோம்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஸ்பெர்ம் எடுத்துக்கிட்டோம்னா எக்கில் வந்து 23 குரோமோசோம்ஸ் இருக்கும். எக்கும் ஸ்பெர்ம் வந்து ஃபியூஸ் ஆகும்போது 23 + 23 46 வந்து கன்வெர்ட் ஆகும். ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டேர்ம்ஸ் எல்லாமே நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹோமோ கேமேட்ஸ்னு கொடுத்துருக்கு. ஹோமோன்னு என்னது, சிமிலர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹோமோ கேமேட்ஸ்னு சொல்லலாம், இல்லை ஐசோ கேமேட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ரெண்டு கேமேட்டும் ஒரே மாதிரி இருந்தால் அதுக்கு பேர் ஹோமோ கேமேட்ஸ். எக்ஸாம்பிள் வந்து கிளாடோஃபோரான்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. மார்ஃபாலஜிக்கலி பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும், வேரியேஷன்ஸ் எதுவுமே இருக்காது. அந்த மாதிரியான கேமேட்ஸ் வந்து சில ஆர்கானிசம்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். மேல் அண்ட் ஃபீமேல் கேமேட்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ மேல் கேமேட், ஃபீமேல் கேமேட் ரெண்டுமே ஒரே மாதிரியாகவும் இருக்கலாம். ஸோ ஆல்கேலாம் எடுத்துட்டிங்கன்னா அந்த மாதிரி தான் இருக்கும். மேல் ஃபீமேல் டிஃப்ரென்ஷியேட் பண்ணவே முடியாது, ரெண்டு ஒரே மாதிரி இருக்கும். ஸோ ஹெட்ரோ கேமேட்ஸ்னு சொல்லும்போது ஹியூமன்ஸில் பார்த்தீங்கன்னா மேல் வேறு மாதிரி இருக்கும், ஃபீமேல் வேறு மாதிரி இருக்கும். ஸோ ஃபீமேலில் பார்த்தீங்கன்னா எக் வந்து பெருசாக இருக்கும். ஸோ மேல்ஸில் வந்து ஸ்பெர்ம் எடுத்துட்டிங்கன்னா ஸ்பெர்ம்ஸ் வந்து சின்னதாக தான் இருக்கும். ஓகேங்களா. அப்போ பெருசாக இருக்குது எக்கு, குட்டியாக இருக்கிறது ஸ்பெர்ம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ வேரியேஷன் வேறு மாதிரி இருக்கிறதுனால இதுக்கு வந்து ஹெட்ரோ கேமேட்ஸ்னு சொல்லுவாங்க, டிஃப்ரெண்ட். ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக மேல் ஃபீமேல் கேமேட்ஸ் வந்து என்ன டெக்னிக்கல் நேம் சொல்லுவாங்க அப்படின்னா, ஸோ மேலாக இருக்கும்போது ஆந்த்ரோசாய்ட்ஸ்னு சொல்லலாம், இல்லை ஸ்பெர்ம்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஃபீமேலாக இருக்கும்போது எக்குன்னு சொல்லலாம், இல்லை ஓவம் ஆர் ஓவா அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா. அடுத்து ஹோமோதாலிக், ஹெட்ரோதாலிக். ஸோ இந்த டெக்னிக்கல் நேம்ஸ் எல்லாமே மைண்டில் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக எக்ஸாம்பிள் வந்து டெக்னிக்கல் நேம்ஸ் வச்சு கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ ஹோமோனா சிமிலர். ஸோ தேலிக்னா ஒன்றும் கிடையாது, பிளான்ட்டோட பாடி, அந்த பாடியை தான் தேலிக் அப்படின்னு சொல்கிறது. ஸோ தேலஸ்ன்னு சொல்லிட்டு 11th படிச்சிருப்பீங்க இல்லையா. ஸோ ஆல்கையெல்லாம் பார்த்தீங்கன்னா தேலஸ்ன்னு சொல்லுவாங்க. அன்டிஃப்ரென்ஷியேட்டட் பாடி வந்து டிஃப்ரென்ஷியேட் ஆகிருக்காது. இப்போ நார்மல் பிளான்ட்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஸோ பாடி வந்து இப்போ ரூட்டு, ஸ்டெம், லீஃப்னு டிஃப்ரென்ஷியேட் ஆகிருக்கும். ஆனால் ஆல்கையில் வந்து ரூட்டு, ஸ்டெம், லீஃப்னு டிஃப்ரென்ஷியேட் ஆகிருக்காது. அந்த மாதிரி இருந்தால் அதுக்கு பேர் தேலிக்னு சொல்லுவாங்க, தேலஸ். அப்போ ஹோமோதாலிக் அப்படின்னா மீனிங் இந்த இடத்துல என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ மொனீஷியஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா. ஸோ ஹோமோனா சேம், ஸோ சேம் பாடி அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ இப்போ மியூக்கர், பிளான்ட்டில் மெய்ஸு, குக்கர் பீட்டு, கோகனட்டு, இந்த எக்ஸாம்பிள்ஸ்லாம் மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ இந்த மெய்ஸ், குக்கர் பீட்ஸ், கோகனட்ஸ் எல்லாமே ஹோமோதாலிக் ஆர்கானிசம். அது மாதிரி ஃபங்கஸில் வந்து மியூக்கர் வந்து ஹோமோதாலிக் ஆர்கானிசம். அதை நம்ம மொனீஷியஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா.
ஸோ ஹோமோனானது சேம்னு சொல்லியிருக்கேன். அப்போ ரெண்டுமே போத் மேல் அண்ட் ஃபீமேல் வந்து ஒரே ஆர்கனிசத்தில் இருக்கும். அதுக்கு பேர் தான் பார்த்தீங்கன்னா மொனீஷியஸ் ஆர் ஹோமோதேலிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பிளான்ட் எடுத்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல நீங்கள் வந்து குக்கர் பிட்டால் கோகனட் கூட எடுத்துக்கோங்களேன். ஸோ இப்போ கோகனட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டுமே வந்து ஒரே பிளான்ட்லேயே தான் இருக்கும். மெய்ஸ் எடுத்துக்கிட்டாலும் அப்படி தான் இருக்கும், மியூக்கர் எடுத்துக்கிட்டாலும் அப்படி தான் இருக்கும். ஸோ அந்த ஆர்கனிசம் அப்படிங்கிறது ஒன்று தான். ஆனால் அந்த சிங்கிள் ஆர்கனிசத்திலே பார்த்தீங்கன்னா போத் மேல் அண்ட் ஃபீமேல் கேமெட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். அந்த மாதிரி ப்ரொடியூஸ் ஆனிச்சுன்னா அதுக்கு பேர் ஹோமோதேலிக் ஆர் மொனீஷியஸ். மோனோனா அது ஒன்றுன்னு சொல்லுவாங்க. அப்போ ஆர்கனிசம் ஒன்றுன்னு மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ அதில் ரெண்டுமே மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டுமே ஒரே ஆர்கனிசத்தில் ப்ரொடியூஸ் ஆகும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ இந்த கண்டிஷனுக்கு பேர் பார்த்தீங்கன்னா பைசெக்ஷுவல் கண்டிஷன். பைனானது ரெண்டு, செக்ஷுவல்னா மேல் அண்ட் ஃபீமேல். அப்போ சிங்கிள் ஆர்கனிசத்திலே ரெண்டுமே இருக்கிறதுனால அந்த கண்டிஷன் பேர் பைசெக்ஷுவல் கண்டிஷன். நீங்கள் அதில் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. ஓகேங்களா? அடுத்து ஹெட்ரோதேலிக்னு சொல்லும்போது என்னது டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ டிஃப்ரெண்ட் தேலிக்ஸ்னா டிஃப்ரெண்ட் பிளான்ட் பாடி, டிஃப்ரெண்ட் ஆர்கனிசம்ஸ். ஸோ மேல் தனியாக இருக்கும், ஃபீமேல் தனியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பப்பாயா டேட் பாம்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸோ மேல் பிளான்ட் தனியாக இருக்கும், ஃபீமேல் பிளான்ட் தனியாக இருக்கும். ஸோ ஒரே பிளான்ட்டில் ரெண்டு மேல் அண்ட் ஃபீமேலும் ப்ரொடியூஸ் ஆகாது. தனியாக பப்பாயங்கிறது மேல் பிளான்ட் தனியாக இருக்கும், ஃபீமேல் பிளான்ட் தனியாக இருக்கும். மேல் பிளான்ட் மேல் கேமெட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும், ஃபீமேல் பிளான்ட் ஃபீமேல் கேமெட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் ஹெட்ரோதேலிக் டயீஷியஸ். ஸோ அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இந்த கண்டிஷன் வந்துச்சுன்னா இந்த கண்டிஷனுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா யூனிசெக்ஷுவல் கண்டிஷன். யூனினானது சிங்கிள் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? அப்போ சிங்கிள் பிளான்ட்டில் சிங்கிள் செக்ஸ் மட்டும்தான் இருக்கும். அது வந்து யூனிசெக்ஷுவல் கண்டிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா மொனீஷியஸ்னா அதுக்கு ஆப்போசிட் மைண்டில் வச்சுக்கோங்க. பைசெக்ஷுவல் கண்டிஷன். டயீஷியஸ்னா அதுக்கு ஆப்போசிட் என்ன? யூனி. ஸோ யூனிசெக்ஷுவல் கண்டிஷன் அப்படி மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அப்போ மறக்காது உங்களுக்கு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த டேர்ம்ஸ் ஸ்டாமினேட் அண்ட் பிஸ்டிலேட் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன சொல்லியிருந்தேன்? யூனிசெக்ஷுவல் கண்டிஷன் சொல்லியிருந்தேன். பப்பாயா எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா மேல் பிளான்ட் செப்பரேட்டாக இருக்கும், ஃபீமேல் பிளான்ட் செப்பரேட்டாக இருக்கும்னு சொல்லியிருந்தேன். அப்போ சில பிளான்ட்டில் என்ன இருக்கும்? மேல் பிளான்ட்னு சொல்லும்போது அதில் ஸ்டேமன்ஸ் மட்டும் தான் இருக்கும். ஸ்டேமனுங்கிறது என்னது? தட் இஸ் அ மேல் ரீப்ரொடக்டிவ் யூனிட் அப்படின்னு சொல்லலாம் இல்லைங்களா? அப்போது அந்த பிளான்ட்டில் ஸ்டேமன் மட்டும் இருந்துச்சுன்னா அந்த மாதிரியான பிளான்ட்ஸை நம்ம ஸ்டாமினேட் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? அந்த ஃப்ளவர்ஸ் வந்துட்டு சில ஃப்ளவர்ஸில் பிஸ்டில்ஸ் மட்டும் இருக்கும் இல்லையா? அதை வந்து நம்ம என்ன சொல்லலாம்? பிஸ்டிலேட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த பர்டிகுலர் பிளான்ட்டில் இருக்கக்கூடிய ஃப்ளவர்ஸில் ஸ்டேமன்ஸ் மட்டும், அதாவது மேல் பார்ட் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து ஸ்டாமினேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஃப்ளவரில் ஃபீமேல் பார்ட், அதாவது பிஸ்டில் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் பிஸ்டிலேட் ஃப்ளவர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த டேர்ம்ஸ் எல்லாம் மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் இந்த சைடு வந்தீங்க அப்படின்னா பைசெக்ஷுவல் அனிமல்ஸ் இருக்குது, யூனிசெக்ஷுவல் அனிமல்ஸ் இருக்குது. ஸோ யூனிசெக்ஷுவல் ஆஸ் எல்லாருக்கும் இருந்த மாதிரி நம்ம ஹியூமன்ஸ்லாம் யூனிசெக்ஷுவல் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா தனித்தனியாக இருக்கிறோம். ஸோ மேல் தனியாக ஃபீமேல் தனியாக இருக்கிறதுனால நம்ம வந்து யூனிசெக்ஷுவல் அனிமல்ஸ். சில அனிமல்ஸ் பார்த்தீங்கன்னா பைசெக்ஷுவல் அனிமல்ஸ் இருக்காங்க. பைசெக்ஷுவல்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா போத் மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டுமே ஒரே ஆர்கனிசத்தில் இருக்கும்போது அது வந்து பைசெக்ஷுவல் அப்படின்னு சொல்லுவாங்க. அது டெக்னிக்கல் டேர்ம் வந்து ஹெர்மோஃப்ரோடைட்ஸ். ஓகேங்களா? ஸோ அனிமல்ஸுக்கு தான் நம்ம இந்த டேர்ம் யூஸ் பண்ணுவோம். இங்கே நம்ம யூஸ் பண்ணுவோம். பிளான்ஸை பொறுத்தவரை மொனீஷியஸ் டயீஷியஸ்னு சொல்லுவோம். அனிமல்ஸை பொறுத்தவரை நம்ம ஹெர்மோஃப்ரோடைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஹெர்மோஃப்ரோடைட்ஸ் அப்படின்னா போத் மேல் அண்ட் ஃபீமேல் இன் த சேம் ஆர்கனிசம் அப்படி இருந்துச்சுன்னா இட் இஸ் கால்ட் ஆஸ் ஹெர்மோஃப்ரோடைட்ஸ். ஓகேங்களா? ஸோ எக்ஸாம்பிள்ஸ் எர்த்வார்ம்ஸ், ஸ்பாஞ்சஸ், லீச்சஸ் இதில் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா மேல் அண்ட் ஃபீமேல். ஸோ ரெண்டு ரீப்ரொடக்டிவ் யூனிட்டும் ஒரே ஆர்கனிசத்தில் இருக்கும். அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா செல் டிவிஷன். செல் டிவிஷன் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா இப்போ கேமேட் ஃபார்ம் ஆகணும். கேமேட் எங்கேருந்து ஃபார்ம் ஆக்சுவலாக நம்மளோட செல்ஸில் இருந்து தான் ஃபார்ம் ஆகணும். ஸோ நம்ம பாடி ஃபுல்லாக மில்லியன்ஸ் ஆஃப் செல்ஸ் இருக்குது. எல்லா செல்ஸுமே கேமேட்டை ப்ரொடியூஸ் பண்ணாது. சில செல்ஸ் மட்டும் தான் கேமேட்டை ப்ரொடியூஸ் பண்ணணும். அப்படி கேமேட்டை ப்ரொடியூஸ் பண்ணுற செல்லுக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜெர்ம் செல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ செக்ஷுவல் செல், ஜெர்ம் செல். இந்த ஜெர்ம் செல்லால் மட்டும்தான் கேமேட்டை ப்ரொடியூஸ் பண்ண முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மேல்ஸாக இருந்தாங்கன்னா அவங்களோட டெஸ்டிஸில் வந்து இந்த ஜெர்ம் செல்ஸ் இருக்கும். ஃபீமேலாக இருந்தாங்கன்னா ஓவரில் ஜெர்ம் செல்ஸ் இருக்கும். இதே மாதிரி பிளான்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா மேல் பார்ட் ஃபீமேல் பார்ட் இருக்கு இல்லையா? ஸோ ஸ்டேமன், ஆந்தர் இருக்கு இல்லையா? ஆந்தரில் வந்து இந்த ஜெர்ம் செல்ஸ் இருக்கும். ஃபீமேலில் வந்து ஓவரிக்குள்ளே இந்த ஜெர்ம் செல்ஸ் வில் பி தர், ஓவியலுக்குள்ளே இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த பர்டிகுலர் செல் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஹியூமன்ஸ் எடுத்துக்கிறீங்கன்னா ஹியூமன்ஸ்லாம் ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கேன்? டிப்ளாய்டு ஆர்கனிசம்ஸ். டிப்ளாய்டுனா கண்டிப்பாக என்ன இருக்கும்? 2 sets ஆஃப் குரோமோசோம்ஸ் பேராக தான் இருக்கும். ஸோ இங்கேருந்து கேமேட் ப்ரொடியூஸ் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக ஹெப்ளாய்டு கேமேட்ஸ் தான் ப்ரொடியூஸ் ஆகணும். ஸோ 2Nலேருந்து N தான் ப்ரொடியூஸ் ஆகணும். அப்போ என்ன அது ரெண்டாக உடையணும். உடையிறதுக்கு பேர் என்ன? மியாட்டிக் டிவிஷன். ஸோ அதுதான் நான் இங்கேருந்து கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ மியாட்டிக் டிவிஷனும் நடக்கும், மைட்டாட்டிக் டிவிஷன் நடக்கும். ஸோ இந்த கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமன்ஸ்க்கு ஆக்சுவலாக இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஹியூமன்ஸில் பிரயோஃபைட், டெரிடோஃபைட்ஸ் இதுலேயும் வந்து இந்த மாதிரி தான் நடக்கும் உங்களுக்கு. ஸோ டெரிடோஃபைட், ஜிம்னோஸ்பம்ஸ், ஆஞ்சியோஸ்பம்ஸ் எல்லாமே வந்து பிளான்ட் ஸ்பீஷீஸ்.
அதே மாதிரி ஹியூமன்ஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா மியாசிஸ் மூலமாக தான் கேமேட் வந்து ஃபார்மேஷன் நடக்குது. நமக்கு எப்படி 2n இருக்கோ அதே மாதிரி இந்த பிளான்ஸுக்குமே பார்த்தீங்கன்னா 2n தான் இருக்கும். 2nங்கிறது டிப்ளாய்டு கண்டிஷன். ஸோ அந்த டிப்ளாய்டு கண்டிஷன் என்னது உங்களுக்கு அண்டர்கோஸ் மியாசிஸ். மியாசிஸ்ன்னு என்னது ரிடக்ஷன் டிவிஷன். ஸோ ரிடக்ஷனாக அது உடையிறது ரெண்டா. அப்போ இந்த 2nங்கிறது 2 மியாட் டிவிஷன் போகும்போது 4n வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். n சொல்லிட்டு 4n ப்ரொடியூஸ் பண்ணும். அப்போ ஹெப்ளாய்டு கேமேட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். இதுவே பார்த்தீங்கன்னா சில ஆர்கனிசம்ஸ் வந்து ஹெப்ளாய்டாக தான் இருப்பாங்க. ஸோ 11th படிச்சிருப்பீங்க இல்லைங்களா. இப்போ ஆல்கேலாம் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அவங்களோட என்டையர் பிளான் பாடியே பார்த்தீங்கன்னா ஹெப்ளாய்டாக தான் இருக்கும். அது மாதிரி ஃபங்கை, மொனிரா, பிரையோஃபைட்ஸ் இந்த மாதிரி சில ஆர்கனிசத்தெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட என்டையர் பிளான் பாடியே பார்த்தீங்கன்னா ஹெப்ளாய்ட் பிளான் பாடி தான். அவங்களுக்கு 2n கிடையாது. பிளான் பாடியே ஃபுல்லாகவே எண்ணில் தான் இருக்கும். சிங்கிள் செட் ஆஃப் குரோமோசோம்ஸ் தான் என்டையர் பாடியிலே இருக்கும். இப்படிப்பட்ட ஆர்கனிசம் என்ன ஆக முடியாது, மியாசிஸ் போக முடியாது. ஏன் மியாசிஸ் போக முடியாது? மியாசிஸ் போனால் குரோமோசோம்ஸ் எப்படி செப்பரேட் ஆக முடியாது. மியாசிஸ் எங்கே நடக்கும்? டிப்ளாய்டு செல்ஸில் மட்டும்தான் மியாசிஸ் நடக்கும். அப்போ ஹெப்ளாய்டு செல்ஸில் மியாசிஸ் நடக்க முடியாது. அப்புறம் எப்படி எங்கே கேமேட்ஸ் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆர்கனிசத்தில் மைட்டாசிஸ் மூலமாக கேமேட்ஸ் ஃபார்ம் ஆகுது. இது நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. இதில் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. எக்ஸாம்பிள் கேட்பாங்க. ஓகேங்களா. சப்போஸ் ஆர்கனிசம் வந்து ஹெப்ளாய்டு ஆர்கனிசமாக இருந்துச்சு அப்படின்னா அது கேமேட்ஸ் எப்படி ப்ரொடியூஸ் பண்ணும்? மைட்டாசிஸ் மூலமாக ப்ரொடியூஸ் பண்ணும். மைட்டாசிஸ்ங்கிறது ஈக்குவல் டிவிஷன். ஒருவேளை அந்த ஆர்கனிசம் வந்து டிப்ளாய்டு ஆர்கனிசமாக இருந்துச்சுன்னா எப்படி கேமேட்டை ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்னா மியாசிஸ் மூலமாக. மியாசிஸ்னா ரிடக்ஷன் டிவிஷன். ஸோ இந்த டிஃப்ரென்ஸை புரிஞ்சுக்கோங்க. அது எக்ஸாம்பிள்ஸ் மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ லாஸ்ட் இந்த ப்ரீ ஃபெர்டிலைசேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா கேமேட் ட்ரான்ஸ்ஃபர். இப்போ கேமேட்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகிடுச்சு. ஃபார்ம் ஆன கேமேட்ஸ் அப்படியே இருந்தால் என்ன யூஸ்? அடுத்து என்ன ஆகணும்? அது உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும். எங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும்? 2 கேமேட்டும் மீட் பண்ணணும் ஆக்சுவலாக. ஓகேங்களா. மீட் பண்ணல அப்படின்னா நோ யூஸ். கடையிலேருந்து திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டீங்க சமைக்கிறதுக்கு, அப்படியே நீங்கள் பையில வச்சுருந்தா ஒரு யூஸும் கிடையாது. அதை நீங்கள் என்ன பண்ணணும்? அடுப்புக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி பாத்திரத்தில் வச்சு சமைக்கணும். அதே மாதிரி இந்த கேமேட்ஸ் ஃபார்ம் ஆனதுக்கப்புறமா அந்த கேமேட்ஸ் வந்து ஃபியூஸ் ஆகணும். ஸோ அந்த ஃபியூஸ் ஆகிறதுக்கு ரெண்டும் மீட் பண்ணணும். எப்படி மீட் பண்ணணும்? ட்ரான்ஸ்ஃபர் ஆனால் மட்டும்தான் மீட் பண்ண முடியும். ஸோ அதான் கேமேட் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்கிறது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஆர்கனிசம் டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபங்கை, ஆல்கேல் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 2 கேமேட்ஸுமே மொட்டைலாக இருக்கும். மொட்டைல்னா என்ன அர்த்தம்னா மூவ்மெண்ட். ஓகேங்களா. மேல் கேமேட், ஃபீமேல் கேமேட் இருக்குது. 2 கேமேட்டுமே மூவ் ஆகும், ஒன்று மீட் பண்ணிக்கும். ஸோ ஃபியூஷன் நடந்து நெக்ஸ்ட் ப்ராசஸ் போகும். அதே மாதிரி இப்போ ஆல்கே, பிரையோஃபைட்ஸ், ஸ்டெரிடோஃபைட்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த கேஸில் வந்து நிறைய மேல் கேமேட்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். ஏன் நிறைய மேல் கேமேட்ஸ் அங்கே ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னா அவங்க வந்து வாட்டர் தான் மீடியமாக யூஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒரு ஆல்கே இருக்குது. ஆல்கே மேக்ஸிமம் வாட்டர் கண்டிஷன்ஸில் தான் இருக்கும். அதே மாதிரி பிரையோஃபைட், ஸ்டெரிடோஃபைட்ஸும் பார்த்தீங்கன்னா அக்வாட்டிக் ரீஜன்ஸ் பக்கத்தில் தான் இருப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மேல் கேமேட் ரிலீஸ் ஆகுதுன்னா அந்த மேல் கேமேட் வந்து என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா அந்த வாட்டர்லேயே ட்ராவல் பண்ணிவிட்டு ஃபீமேல் பிளான்ட்டுக்கு போயிட்டு ஃபீமேல் கூட ஃபியூஸ் பண்ணும் உங்களுக்கு. அப்போ எப்படி ட்ராவல் பண்ணுது? வாட்டர் வழியாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஓகேங்களா. அப்போ போகிற வழியில் நிறைய உங்களுக்கு டிஸ்ட்ரக்ஷன் இருக்கிற சான்சஸ் இருக்குது. வழியில் நிறைய ஆர்கனிசம்ஸ் இருக்கும், அது வந்து டேமேஜ் பண்ணும். இல்லை வாட்டரில் போகும்போது நேச்சுரலாக டெஸ்ட்ராய் ஆகலாம். அப்போது நிறைய கேமேட்ஸ் ப்ரொடியூஸ் ஆனால் தான் கொஞ்சம் கேமேட்ஸாவது அட்லீஸ்ட் ரீச் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 4 கேமேட் தான் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னா அந்த 4 கேமேட்டும் ஃபீமேல் பிளான்ட்டை ரீச் பண்ணுறதுக்குள்ளாரே என்ன ஆகலாம்? டேமேஜ் ஆகி போயிடலாம். அப்போ ஃபெர்டிலைசேஷன் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இல்லை. 4 ப்ரொடியூஸ் பண்ணுற இடத்துல ஒரு 400 ஒரு 1000 கேமேட்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னா அந்த 1000 கேமேட்ஸ் போகும்போது ப்ராபபிலிட்டி பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 50% போனாலும் ரிமைனிங் 50% போயிட்டு அங்கே ரீச் ஆகும் உங்களுக்கு. அப்போ ஈஸியாக என்ன உங்களுக்கு ஃபியூஷன் வந்து நடக்கும். அதனால தான் இந்த ஆர்கனிசத்தில் வந்து நிறைய மேல் கேமெட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. அது மாதிரி தான் ஹியூமன்ஸுக்குமே. ஹியூமன்ஸில் ஸ்பெர்ம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மில்லியன்ஸில் ப்ரொடியூஸ் ஆகும். ஆனால் ஃபீமேல்ஸுக்கு எக் வந்து ஒன்று தான் ப்ரொடியூஸ் ஆகும், மந்த்லி ஒன்ஸ் தான் ப்ரொடியூஸ் ஆகும். ஓகேங்களா. ஏன் அப்படின்னா ஸ்பெர்ம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல இருந்து ஃபீமேல் பாடிக்குள்ளே என்டர் ஆகிட்டு அங்கேருந்து ட்ராவல் ஆகி போகணும். போகிற வழியில் ஈஸியாக டேமேஜ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்கிறதுனால ஸோ மில்லியன்ஸ் ரிலீஸ் ஆனால் தான் அட்லீஸ்ட் கொஞ்சமாவது அங்கே கடைசி ரீச் ஆகி சக்ஸஸ் ரேட் நடக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா மேல் கேமெட்ஸ் நிறையா ப்ரொடியூஸ் ஆகும். அந்த இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாலினேஷன் அப்படிங்கிற டேர்ம். ஸோ பாலினேஷன் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ் ஆஞ்சியோஸ்பெர்ம்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த மேல் பார்ட்லேருந்து ஃபீமேல் பார்ட்டுக்கு வந்து என்ன ஆகணும் உங்களுக்கு போலன் கிரைன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும். அப்போ மேல் பார்ட் என்ன இங்கே ஸ்டேமில் என்ன இருக்கும் ஆந்தர். ஸோ ஆந்தரில் இருக்கிற அந்த போலன் கிரைன் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி ஃபீமேல் பார்ட் ஸ்டிக்மாவில் போய் அட்டாச் ஆகணும். ஸோ ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் போலன் கிரைன் ஃப்ரம் ஆந்தர் டு ஸ்டிக்மா. அந்த ப்ராசஸுக்கு பேர் பாலினேஷன். ஓகேங்களா. ஸோ இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக நெக்ஸ்ட் சாப்டரில் நம்ம படிப்போம். ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ் இருக்குல்லையே அதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக படிப்போம். ஸோ இப்போதைக்கு வந்து இந்த ஃப்ரீ ஃபெர்டிலைசேஷன் ஈவெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா என்னென்ன டெக்னிக்கல் டேர்ம்ஸ் இருக்குது என்னென்ன அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் கிளியராக எக்ஸாம்ஸோட பார்த்து வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இதோட கண்டினியூவேஷன். ஸோ அதுக்கு அடுத்து என்ன நடக்கும்? ஃபெர்டிலைசேஷன் நடக்கும். ஃபெர்டிலைசேஷன் முடிஞ்சதுக்கப்புறமா போஸ்ட் ஃபெர்டிலைசேஷன் ஈவெண்ட்ஸ் என்னென்ன நடக்குது அதை பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.